இந்த காலை நேரத்திலே கூடி வந்திருக்கிற தெய்வ பிள்ளைகள் யாவருக்கும் முதலாவது உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். நாம் கடந்த வாரத்திலே என்ன படித்தோம் என்றால், கிறிஸ்தவ மனைவி, ஒரு கிறிஸ்தவ மனைவி தன்னுடைய வீட்டிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும். கணவன் பற்றி நாம் பின்னாடி படிக்க போறோம். கணவனை இப்போ நான் படிக்கல. அந்த கிறிஸ்தவ மனைவி தன்னுடைய வீட்டிலே நடந்து கொள்ள வேண்டிய நிலைகள் சொல்லும்போது, மனைவி அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு பெரிய வருத்தம் வருது. நமக்குன்னா பெண்களுக்கு, என்னுடைய பணி மனைவிதானா, நான் ஒரு அடிமையா, நான் பெண்ணா பிறந்ததுனால எனக்கு ஒரு சுயாதீனம் இல்லையா, நான் இவ்வளவு தாழ்நிலையில அவங்களுக்கு எப்பவுமே சேவை செய்யக்கூடிய இருதயமுடையவனாகவே நான் இருக்க வேண்டுமா என்று சொல்லி சில பெண்கள் வேதனைப்படுவாங்க, சில பெண்கள் வேதனைப்படல. கடந்த நாள்லே அதை பற்றி நாம பார்த்தோம். இப்போ இந்த தாழ்மையாய் தேவன் சேவை செய்ய வைத்திருக்கிற பொழுது நிச்சயமாகவே ஒரு நாள் உயர்வு இருக்கிறது. தாழ்த்துகிற ஒவ்வொருவரும் உயர்த்தப்படுவார்கள். அப்ப தாழ்மையான சேவை செய்வதை மேன்மையாக எண்ண வேண்டும். தேவனுடைய சிருஷ்டிப்பிலே என்னை ஏன் தேவனே என்னை பெண்ணாக படைத்து விட்டாய் என்னை எப்போது கேள்வி கேட்டிருக்கீங்களா? சரி, கேட்கக்கூடாது. அப்படியானா தேவன் ஞானம் இல்லாதவர் என்று நாம் சொல்லுகிறோம். தேவனுடைய செயலை நாம் அவரை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது, அவருக்கு ஆலோசனையும் சொல்லக்கூடாது. அப்படியானால் இந்த தேவனுடைய சிருஷ்டிப்பை குறித்து நமக்கு என்ன வேணா, அவர் என்னை படைத்திருக்கிற சிருஷ்டிப்பை குறித்து தாழ்மையாக எனக்கு இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார் என்று நான் அவரை உயர்வாக நான் மதிக்க வேண்டும். தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற எந்த ஒரு பணியும் அற்பமானது அல்ல என்பதை முதலாவது நான் புரிந்து கொள்ள வேண்டும். தாழ்மையாய் சேவை செய்கிற பொழுது ஒரு நாளிலே நமக்கு என்ன கிடைக்கும்? தாழ்த்துறவங்களுக்கு என்ன கிடைக்கும்? உயர்வு என்று உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதை பற்றி தான் நம்ம இன்று படிக்க போறோம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 24, 25, 26, 27 வரைக்கும் ஒரு சகோதரன் வாசி கேட்போம். அன்றியும் தங்களில் எவன் பெரியவனாயிருப்பான் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, புறஜாதியாரின் ராஜாக்கள் அவர்களை ஆளுகிறார்கள், அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்துகிறவர்களும் உபகாரிகள் எனப்படுகிறார்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது. உங்களில் பெரியவன் சிறியவனைப் போலவும் தலைவன் பணிவிடைக்காரனைப் போலவும் இருக்க கடவன். பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன்? பந்தி இருக்கிறவன் அல்லவா? அப்படி இருந்தும் நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனைப் போல இருக்கிறேன். சரி, இயேசுவானவர் இந்த உலகத்திலே வந்த பொழுது பணிவிடைக்காரனாக இருந்தாரா அல்லது பந்தி இருக்கிறவனாக இருந்தாரா? என்ன சொல்லுவோம்? பணிவிடைக்காரனாக. பணிவிடைக்காரனா சேவை செய்பவன், மற்றவர்களுக்காக அவன் சேவை செய்பவன். அப்ப சகோதரிகளை சேவை செய்வதற்காக அவர் சிருஷ்டித்தார் என்றால் நாம் இயேசுவை போல சந்தோஷமாயிருப்போம். நாம் அதை குறித்து இந்த 25ஆம் வசனத்திலே அவர் அவர்களை நோக்கி, புறஜாதியாரின் ராஜாக்கள் அவர்களை ஆளுகிறார்கள், அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்துகிறவர்கள் உபகாரிகள். உபகாரிகள்னா நன்மை செய்கிறவராக, நன்மை புரிவோராக. உபகாரிகள் அப்படின்னா நன்மை செய்றவங்க அர்த்தம். என்ன பண்றாங்க? உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது, உங்கள் பெரியவன் சிறியவனை போல இருக்கணும். அப்போ ஒரு மனைவி இந்த நாட்களிலே அவர்கள் சேவை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார் என்றால் ஒரு நாளிலே நிச்சயமான உயர்வு இருக்கிறது. இந்த விஷயத்துல கிறிஸ்துவனுடைய சிந்தை என்னவா இருந்தது? அவர் இந்த பூமியிலே வந்த பொழுது எப்படி வேலை செய்தார்? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5, 6, 7, 8 வரைக்கும் ஒரு சகோதரன் வாசி கேட்போம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்த பொழுது அவருக்கு இருந்த சிந்தை என்னவென்றால், தன்னை தாழ்த்தி மனமுவந்து சேவை செய்தார். ஒவ்வொரு மனைவியும் தன்னுடைய புருஷனுக்கு சேவை செய்வதிலே மனமுவந்து இருக்க வேண்டும். சபையானது கிறிஸ்துவுக்கு மனமுவந்து சேவை செய்வது மேன்மையாக கருத வேண்டும். சபையானது ஒவ்வொரு கீழ்ப்படிதலும் கிறிஸ்துவை போல, பிதாவுக்கு கீழ்ப்படிந்தது போல நாம் சபையானது கிறிஸ்துவுக்கு மெய்யாகவே தாழ்த்தி கீழ்ப்படிய வேண்டும்.
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு நல்ல மாதிரியாக இருக்கிறார். ஆகையினாலே அந்த மாதிரியை பின்பற்ற நம்ம மறந்து போய்விடக்கூடாது. கணவன் மனைவி அப்படின்னு ஒரே சரீரம், அதற்குள்ளாக மறைத்து வைத்தல் என்று ஒன்று இருக்கக்கூடாது. அது இயேசுவுக்கும் பிதாவுக்கும் பெரிய ஒரு காரியம் இல்லை, வருகையை குறித்து மட்டும்தான் அவர் சொல்லல. அதே மாதிரி புருஷனும் மனைவிக்கும் உள்ளுக்குள்ள அவங்க பாகத்துல ஒரு ரகசியம் என்று வைத்திருந்தா ஒற்றுமையை குலைத்து விடும். ஆகையினால அவர்கள் ஒரே சரீரமா இருக்கிறபடியினாலே அவர்கள் தங்களுடைய காரியத்திலே அன்பு கூர்ந்து சேவை செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். நம் மறைக்கக்கூடிய வேலை சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடாது. அப்ப கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்கடவுது. என்ன சிந்தை? அவர் 6ஆம் 7ஆம் வசனத்திலே அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் என்று சொல்லப்படுது. அப்ப அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக வந்து தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தார். எது வரைக்கும்? மரண பரியந்தம். எந்த மரண பரியந்தம்? சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி. அப்ப இயேசுனுடைய கீழ்ப்படிதல் நமக்கு நல்ல மாதிரி என்றால் சிலுவை வரைக்கும் கீழ்ப்படிந்தார். அதனுடைய விளைவு என்ன? ஆதலால் சொல்றாரு பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே ஆதலால். ஆதலால் என்பதனுடைய கருத்து என்ன? தாழ்த்தினபடியினால் நான் என்ன செய்யப்படுகிறேன்? உயர்த்தப்படுகிறேன். அப்போ சகோதரிகள் தங்களது பூமியிலே தாழ்த்தி வேலை செய்வதனாலே நிச்சயமாக அவர்கள் கொடுக்கப்பட்ட பொறுப்பு தாழ்மையாக சேவை செய்வது. அப்போ தேவன் அவங்களை குறித்து ஒரு திட்டம் வைத்திருப்பார். நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டம் இருக்கிறது. தாழ்மையா நடக்கிற பொழுது நிச்சயமாகவே நாம் உயர்த்தப்படுவோம். இயேசுடைய உயர்த்துதல் எவ்வளவு தூரத்துக்குங்க? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9-10 இயேசுவின் நாமத்திலே வானோர் குதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படி பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தார். அப்போ எதுக்காக தந்தாருங்க? அவர் தாழ்த்தினபடியால். அவர் பிதாவுக்காக தன்னை தாழ்த்தி இந்த உலகத்தில் வந்தபடியினாலே அவர் எல்லா நாமத்திற்கும் மேலாக பெற்றிருக்கிறார். நம்முடைய தாழ்மை நம்மளை உயர்த்தும். யாக்கோபு 4:6-10 வசனம் படிச்சீங்கன்னா யாருக்கு தேவன் அதிகமான கிருபை அளிக்கிறாருங்க? அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, அதனால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் யாக்கோபு. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். தாழ்மை அப்படின்றது அடங்கி இருக்கிறது. ஒன்றின் கீழாக தரித்து நம்ம வேலை செய்யணும். கர்த்தருக்கு கீழாக நாம் அனைவருமே தலையாகி கிறிஸ்துவுக்கு கீழாக கீழ்பட்டு அவருக்காக நம்ம சேவை செய்ய காத்திருக்க வேண்டும். அப்போ நாம் என்ன செய்யப்படுவோம்னா உயர்த்தப்படுவோம். லூக்கா 14ஆம் அதிகாரம் 11வது வசனம். லூக்கா 14:11. தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். சரி, அப்போ நம்மளையும் நாம உயர்த்தி கொள்ளக்கூடாது. அப்ப நம்மை நாமே உயர்த்துகிற எந்த ஒரு செயலும் அது தாழ்மைக்கு போகும். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் வந்த பொழுது பிரதான ஆசாரியருக்கு தம்மை தாமே என்ன செய்யவில்லை? உயர்த்தவில்லை. பிதா சொன்னவரே மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அவரை உயர்த்தினார். லூக்கா 18ஆம் அதிகாரம் 14வது வசனம். 2 பேரு ஜெபம் பண்ண போனாங்க. உங்களுக்கு நினைவு இருக்கிறதா? அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். சரி, ஜெபம் பண்ணும் போது இந்த விதமான ஒரு பெருமையான ஜெபம், ஆராதனை என்பது ஒரு தாழ்மையானது. நாம் செய்கிற செயல்களை குறித்து இந்த தாரை ஊதுவிக்க கூடாது. யாருக்காவது நம்ம உதவி செஞ்சிட்டோம்னா அதை பத்தி தாரை ஊதுவிக்க கூடாது. ஏன்னா ஒரு பெருமை, மேன்மையான ஒரு காரியங்கள், அளப்புகிற சில காரியங்கள். நாம் தேவனுக்கு சேவை செய்கிற பொழுது தேவனுக்கு நமக்கு தெரியும், சில சாட்சிகளுக்காக சில வேலையை செய்யலாம். ஆனா தேவன் நம்ம தாழ்மையா சேவை செய்கிற பொழுது தேவன் நம்மை உயர்த்துகிறார். அப்ப இந்த 2 பேர் ஜெபம் பண்ண போனாங்க. ஒருத்தர் நான் ஆராதனை பண்றேன், தசமபாகம் கொடுக்கிறேன் மற்றும் அநேக காரியங்களை குறித்து உயர்வாக பேசினான். ஆனா இன்னொருவனோ தன்னை மிகவும் தாழ்த்தினான்.
தூரத்தில் நின்றான். நான் பாவி என்று ஒத்துக்கொண்டான். அருகில் வர பாத்திரம் அல்ல என்று சொன்னான். தேவன் ரெண்டு பேரையும் பார்த்தாரு. ஒரு இருதயம் ரொம்ப பெருமை, ஒரு இருதயம் ரொம்ப தாழ்மை. அப்ப தாழ்மையாய் இருக்கிறவர்களைத்தான் தேவன் உயர்த்துகிறார். தேவனுக்கு நாம சேவை செய்கிற ஒவ்வொரு செயலும் தாழ்மையாய் இருக்க வேண்டுமே தவிர ஒரு பெருமையாய் நான் செய்யறேன் அதை செய்யறேன் இதுங்கே செய்யறேன், இதெல்லாம் பெருமையான ஒரு செயல். தேவன் அதை அங்கீகரிப்பாரா என்றால் இல்லை, தேவனை ஏற்றுக்கொள்ள மாட்டார். யாரை ஏற்றுக்கொண்டார் என்றால் பாருங்க, அவன் தசமாவும் கொடுத்தான். அதுக்காக ஏற்றுக்கொண்டாரா என்று கேட்டீங்கன்னா பெருமைக்கு அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். தாழ்த்துகிறவன் என்ன செய்யப்படுகிறான்? உயர்த்தப்படுகிறான். அப்படியானால் இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, மனைவியை பற்றி தான் படிச்சுட்டு வரும். ஒரு மனைவி தன்னை தாழ்த்தி ஒரு புருஷனுக்கு சேவை செய்யக்கூடிய காரியங்களே அவர்கள் மனமும் மனப்பூர்வமாய் சேவை செய்யணும். ஒரு பெருமைக்காக சேவை செய்யக்கூடாது, ஒரு அதிகாரத்தோடு சேவை செய்யக்கூடாது. தேவன் எனக்கு இப்படிப்பட்ட வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி என்று சொல்லி அவர்களுக்கு சேவை செய்யணும். இயேசுவானவர் தலையாக பிறந்தாரா இல்ல தலையாக தந்தாரா? எபேசியர் 1:23 பாருங்க. எபேசியர் 1:23. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். சரி, தலையாக அவர் பிறப்பிலேயே தலையா இருக்காரா இல்ல தலையா தந்தாரா? பாருங்க, ஒரு ஆணுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்காரு, ஆண்டு கொள்வான் அப்படின்னு சொல்றாரு. சரி, இயேசு தலையாக அப்படியே வந்தாரா இல்ல தலையாக பிறந்தாரா இல்ல தலையாக தந்தாரா? என்ன வித்தியாசம் இருக்கும்? பிலிப்பியர் 2:11 படிங்க. பிலிப்பியர் 2:11. மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தளினார். சரி, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தளினார். தருவதற்கு அவர் என்ன செய்தார்? இதுதான் கேள்வி. இயேசு தலையாகவே பிறந்தாரா இல்ல உயர்வாகவே பிறந்தாரா இல்ல தலையாக தந்தாரா? தலையாக தந்தார் என்றால், எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தார் என்றால், தருவதற்கு முன்னாக அவர் என்ன செய்தார்? தன்னை தாழ்த்தினார், வெறுமையாக்கினார், சேவை செய்தார், பிதாவை பிரியப்படுத்தினார், பட்ட பாடுபட்டார். இப்படி நிறைய காரியங்கள் இருக்கு இல்லையா? அப்படி பட்ட படியினாலே அவரை உயர்த்தினார். சரியா? அப்படியானால் நாம் ஒவ்வொருவரும் சேவை செய்கிற பொழுது இவ்வாறு படும்போது தேவன் நம்மை உயர்த்துகிறார். இன்னும் அடுத்த கேள்வி கேட்போம். இயேசு உயர்த்தப்பட்டவராகவே பிறந்தாரா அல்லது பிதாவானவர் உயர்த்தினாரா? எபிரேயர் 5:5. கொஞ்சம் வால்யூம் எல்லாத்துக்கும் ரைஸ் பண்ணுங்க, கொஞ்சம் கம்மியா இருக்குல்ல. அந்தபடியே இது கொஞ்சம் மைக்கு, அவங்களுக்கு மைக். அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியர் ஆகிறதற்கு தம்மை தாமே உயர்த்தவில்லை. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று அவரோட சொன்னவரே அவரை உயர்த்தினார். சரி, அப்போ அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியராகிறதற்கு தம்மை தாமே உயர்த்தவில்லை. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்று அவரோட சொன்னவரே அவரை உயர்த்தினார். கேள்வி கேட்போம். இயேசு உயர்த்தப்பட்டவராகவே பிறந்தாரா, பிதாவானவர் அவரை உயர்த்தினாரா? என்ன சொல்லுவோம்? இயேசு உயர்த்தப்பட்டவராகவே பிறந்தாரா இல்ல பிதாவானவர் அவரை உயர்த்தினாரா? சரி, கேள்வி ஒண்ணு கேட்கணும். உயர்த்துவதற்கு அவர் என்ன செய்தார்? நம்ம பேசுற பாடம் தாங்க. ஒரு புருஷன் ஒரு மனைவி, அப்போ ஒரு புருஷனுக்கு ஒரு மனைவி கீழ்ப்படிதல் மனப்பூர்வமாய் பெற்றுக்கொள்ளும் போது நம்ம என்ன செய்வோம்? இன்னும் மேன்மையாக தேவன் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருப்பார். அப்போஸ்தலர் 5:31. அப்போஸ்தலர் 5:31. இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். சரி, அவரை உயர்த்தினார். அப்படியானா உயர்வாகவே அவர் இல்ல, அவரை உயர்த்தினார். உயர்த்துவதற்கு முன்னதாக அவர் தன்னை தாழ்த்தி இருக்கிறார். தாழ்த்தினபடியினாலே இயேசுவானவரை பிதாவானவர் உயர்த்தினார். அப்போ எப்படிப்பட்ட சிந்தையுடையவர்கள் உயர்த்தப்படுவார்கள்? தாழ்ந்த சிந்தை என்று நாம் பார்த்தோம். நாம் கனத்தை பெற்றுக்கொள்ள இயேசுவானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற வழி அப்படின்னு ஒன்று இருக்கிறது. அந்த வழி என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம் அதிகமான கனப்படுத்தப்படுவதற்காக வெட்கப்படுத்தப்படாம நம்ம கனத்தை பெற்றுக் கொள்வதற்கு இயேசுவானவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். லூக்கா 14:7, 8, 9, 11 வரைக்கும். லூக்கா 14:7 வரைக்கும்.
விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தெரிந்து கொண்டதை அவர் பார்த்து அவர்களுக்கு ஒரு ஊமை சொன்னார். ஒருவனால் கல்யாணத்துக்கு நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது பந்தியில் முதன்மையான இடத்தில் உட்காராதே. உன்னிலும் கனமுள்ளவன் ஒருவேளை அவனால் அழைக்கப்பட்டிருப்பான். அப்பொழுது உன்னையும் அவனையும் அழைத்தவன் உன்னிடத்தில் வந்து இவருக்கு இடங்கொடு என்பான். அப்பொழுது நீ வெட்கத்தோடு தாழ்ந்த இடத்திற்கு போக வேண்டியதாயிருக்கும். நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் தாழ்ந்த இடத்தில் உட்காரு. அப்பொழுது உன்னை அழைத்தவன் வந்து, சிநேகிதனே, உயர்ந்த இடத்தில் வாரும் என்று சொல்லும்போது உன்னுடனே கூட பந்தில் இருக்கிறவர்களுக்கு முன்பாக உனக்கு கனம் உண்டாகும். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். சரி, இயேசு நமக்கு ஒரு நல்ல சிறந்த ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். என்ன கற்றுக் கொடுக்கிறாருன்னா, நீங்க எங்கேயாவது விவாகத்துக்கு போயிருக்கீங்களா? முதன்மையான இடத்துல உட்காராதீங்கன்னு சொல்றாரு. ஏன் முதன்மையான இடத்துல உட்காரக்கூடாது? இது ஒரு சபைக்கூடம், இது பிரச்சனை இல்லை. முதன்மையான இடத்திலேயே விருந்துக்கு அந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டவங்களுடைய பந்தியின் முதன்மையான இடங்களை அந்த மக்கள் தெரிந்து கொண்டிருக்காங்க. அப்போ அதுக்குள்ள இருக்கிற என்னங்க, நான் தான் பெரிய ஆளு, நான் தான் முதன்மையா இருக்கணும்னு யோசிக்கிறாங்க இல்லையா? பாருங்க, அதையே அவருக்கு என்ன சொல்றாருன்னா, நீ முதன்மையாக இடங்களை தெரிந்து கொண்டதை பார்த்து ஒரு ஓமையை சொன்னான். அப்போ கிறிஸ்தவ மனைவிமார்கள் நான் தான் முதன்மையா இருக்கணும் அப்படின்னு உங்க வீட்டுல எப்போ நினைச்சது உண்டா? தவறு. நாம் ஒரு அதிகாரத்திற்கு கீழ்பட்டவர்கள். அதிகாரத்திற்கு கீழ்பட்டவங்களை நாம் மதிக்காவிட்டால் நியாயத்தீர்ப்பிலே கணக்கு சொல்லணும். ஒருவேளை நீங்க உங்க கணவரை நீங்க மதிக்காம பேசுனீங்கன்னா இங்க ஒண்ணு இல்ல, கணவர் அடங்கி போயிடுவாரு. ஆனா அங்கே நீங்க கணக்கு சொல்லிதான் அதுல தப்பிக்க முடியாதுங்க. ஏன்னா அவர்களை ஆண்டவன் என்று சொல்லி மதிக்கும்படி கேட்கிறார். நல்ல கணவரா கெட்ட கணவர் இல்ல, என்னுடைய கணவர் புருஷன் என்றால் அவரை நீங்கள் பெரியவன் என்று சொல்லி மதியுங்கள். அப்போ இப்படிப்பட்ட சிந்தையுடையவர்களா நீங்கள் பயத்தோடு வாழுங்கள். ஒரு பயமில்லாத தன்மையை எடுத்து விடுங்கள். கிறிஸ்தவ பிள்ளைகளாக வாழுங்கள், உலகமாக வாழாதிருங்கள். நீங்க ஒருவேளை சாதாரணமா பேசிக்கலாம், ஆனா அது தேவன் அது வெறுக்கிறார். கிறிஸ்தவ பெண்கள் அப்படி நடந்து கொள்ள மாட்டார்கள். சரி, இப்போ கேள்வி என்னவென்றால், விருந்துக்கு அழைக்கப்படும் போது முதன்மையான இடங்களை தெரிந்து கொண்டதை பார்த்து சொன்னார். அப்போ ஒருவன் கல்யாணத்துக்கு நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது பந்தியில் முதன்மையான இடத்தில் உட்காராதே. ஏன் உட்காரக்கூடாது? அவர் ஒரு கனமுள்ள மனிதனா இங்க அழைச்சிருப்பார். இவனை அங்கே எந்திரிக்க சொல்லும் போது இவனுக்கு என்ன வரும்? அங்க ஒரு வாரம் பாருங்க, 9ஆம் வசனத்துல, அப்பொழுது உன்னையும் அவனையும் அழைத்தவன் உன்னிடத்தில் வந்து இவருக்கு இடம் கொடு என்பான். அப்பொழுது நீ வெட்கத்தோட தாழ்ந்த இடத்துக்கு என்ன செய்யணும்? போகணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த வெட்கத்தோட போகணும். அந்த வெட்கம் எதனால வந்துச்சு? நாம முதன்மையான இடத்தை தெரிந்து கொண்டதனால் வந்தது. அப்போ முதன்மை வருவதற்காக நாம் காத்திருக்கணும். முதன்மையை நாம் தெரிந்து கொள்ளக்கூடாது. பாருங்க, அப்போ இந்த முதன்மை என்பது நான் அதிகாரத்திற்கு மேலாக என்னை நானே உயர்த்துவது. அப்ப சொன்னார், அழைக்கப்பட்டிருக்கும் போது நீ போய் என்ன செய்ய? தாழ்ந்த இடத்துல போய் உட்காரு. அப்பொழுது உன்னை அழைத்தவன் வந்து, சிநேகிதனே வா, இந்த உயர்ந்த இடத்துல உட்காரும். உனக்கு பந்தி இருந்தவர்களுக்கு முன்பாக உனக்கு என்ன வரும்? கனம் உண்டாகும். அநேக சுவிசேஷ கூட்டங்களுக்கு, மீட்டிங்களுக்கு நாங்கள் சென்றிருக்கிறோம். அப்ப கீழே சென்று நாம் எப்பொழுதும் போல சாதாரண இருக்கையில் அமரும் பொழுது அவர்கள் கல்யாணத்திற்கு சரி அல்லது மீட்டிங்கில் சரி, நீங்கள் இங்க வந்து இப்பொழுது இந்த பகுதியில் ஊழியர் செய்யக்கூடிய ஊழிய சகோதரன் வந்து இந்த இருக்கையில் அமரும்படின்னு கேட்பாங்க. அவர்களை கனப்படுத்துகிறார்கள். சரி, அப்ப அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல யாராவது உட்கார்ந்து என்ன இருப்பாங்க? அவரை கொஞ்சம் ப்ளீஸ் வந்து எந்திரிச்சுன்னு சொல்லுவாங்க. அவருக்கு என்ன வரும்? வெக்கம் வரும். நாம தெரிந்தெடுக்கும் போதே முதன்மையான இடங்களை தெரிந்து கொள்ளாம தாழ்மையான, ஏன் தாழ்மை என்றால் 14:11 லூக்கா 14:11, தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். அப்ப நம்ம உயர்ந்த இடத்தை தேர்ந்தெடுக்கிற பொழுது அங்க என்ன இருக்குன்னு சொல்றாருங்க? தன்னை நாம் உயர்த்துகிறோம். அப்ப ஒரு புருஷனுடைய ஸ்தானத்துல ஒரு மனைவி நின்றான்னா தன்னை அவள் உயர்த்துகிறாள். கணவனுடைய அதிகாரத்தை திருடுகிறாள். ஒருவேளை கணவர் சொல்வாரு, இந்த சம்பளம் அது பிரச்சனை இல்லை, அவர் சம்மதித்தான கொடுக்கிறாரு, அவர் நீங்க புடுங்கலையே, சம்மதித்தான் கொடுக்கிறாரு, ஒன்னும் பிரச்சனை இல்லை. வீட்டை கட்டும்படி எல்லாம் பின்னாடி வரும். உங்களுக்கு பொறுத்திருந்து கவனமா கேளுங்க, எல்லா பாடம் வரும். அப்ப வீட்டை கட்டும்படி, வீட்டை நடத்தும்படி ஸ்திரீகளுக்கு தேவன் பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அவர் கொடுக்கும் போது சரி பிடுங்குவதற்கு கூடாது. ஒருவேளை எல்லா பணத்தையும் குடிச்சிட்டாருன்னா, எல்லா பணத்தையும் குடிக்கிற கணவரா இருந்தா என்ன செய்யறது? பிடிங்குதான். வேற எல்லாத்தையும் குடிச்சு பிள்ளைகளும் சாப்பாடு
அவர் மனைவி கட்டி வந்துட்டார்ல, அவர் தானே சாப்பாடு போடணும். மனைவி யார் போஷிக்கிறது? மனைவி அவளே போஷிக்கிறவாளா? ஆனா இன்றைய உலகத்துல ரொம்ப ஆச்சரியமா நம்ம போயிட்டே இருக்கணும். பெண்களும் வேலை செய்யறாங்க, ஆண்களும் வேலை செய்யறாங்க, எல்லாரும் வேலை செய்யறாங்க. அப்ப அதான் ஆரம்பத்துல போச்சோம். நான் உன்னையே மதிக்கணும், நானும் 40,000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன், நீ 20,000 தான் வாங்குற, உன்னையே மதிக்கணும். சரி, அது தேவன் சொல்றாரு, ஒவ்வொரு புருஷனும் எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல தன் மனைவியை போஷித்து காப்பாற்ற வேண்டும். அது அவருடைய கடமை. புருஷன் படுத்துக்கிட்டு மனைவியை வேலைக்கு அனுப்பக்கூடாது, அது அவமானம். ஒரு அவமானம் சொல்லும்போது, ஒரு புருஷன் தன் மனைவியை போஷித்து காப்பாற்றுகிற தருணத்தில் இருக்கும் போது, வயசாகி 60 வயசாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப இருந்துங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம மனைவியினுடைய சம்பாத்தியத்துல நான் சாப்பிடணும் குடிக்கிற எத்தனை கணவர் இருக்காங்க? அவன் மனைவி சம்பாத்தியத்தையும் வாங்கிக்கிட்டது மட்டும் இல்லாம அந்த மனைவியை குடிச்சு அடிச்சு உதைச்சு பிள்ளையும் உதைச்சு நாசம் பண்றாங்க. அது எவ்வளவு மோசமான செயலா இருக்கும், பயங்கரமான தண்டனை கிடைக்கும். பாருங்க, மனைவியை ஒரு புருஷன் போஷித்து காப்பாற்றணும், அது அவருடைய வேலை, அது அவன் செய்யணும். மனைவி வேலைக்கு போனா போட்டு, அது அவங்க விருப்பம். ஆனா அதுலதான் அவன் சாப்பிடணும் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அதனால சாப்பிட்றதுனால அவமானம் ஒண்ணும் கிடையாது, அவங்க சேர்ந்து வேலை செய்யறாங்க. ஆகையினால தன்னை உயர்த்தி கொள்ளக்கூடாது, திருடக்கூடாது. கணவனுடைய அதிகாரத்தையோ கணவனுடைய காரியங்களையோ நாம் திருடாம தன்னை தாழ்த்தி வேலை செய்யணும். ஆவிக்குரிய வகையில தேவன் நம்ம உயர்த்துவதற்காக நாம் என்ன செய்யணும்? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். 1 பேதுரு 5:6. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஏற்ற காலம் ஒன்று இருக்கிறது. ஒவ்வொரு மனிதர்களையும் தேவன் உயர்த்துவதற்கு ஒரு காலங்களை வைத்திருக்கிறார். அந்த காலங்கள் வரைக்கும் நம்ம அடங்கி இருக்கணும் சொல்றாரு. அப்போ அடங்கி இருக்கணும் சொல்லும் பொழுது அவங்களுக்கு நல்லா விளங்குது இல்லையா அந்த காரியங்கள்? சாரால் ஆகார் ஓடி போனால், ஆகார் ஓடி போகும்போது என்ன சொன்னாங்க? போய் சாரால் கைக்குள்ள அடங்கின்னு சொன்னாங்க. அதனுடைய அர்த்தம் என்ன? அவ என்ன சொல்றாளோ அதெல்லாம் கேளுன்னு அர்த்தம். அப்ப அடங்கியிருத்தல் என்பது என்ன? அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேளுன்னு அர்த்தம். எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது. அது எபிரேயர் 13:17. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாதே. கீழ்ப்படிந்து அடங்குங்கள். சாரால் எப்படி அடங்கி இருந்தாங்களோ, ஒரு சபையானது கிறிஸ்துவுக்காக அங்கே மேய்க்கிற மேய்ப்பர்களுக்காக கீழாக அவங்க சொல்லுவதை கேட்டு அடங்கி இருக்க வேண்டும். அதுதான் ஆசீர்வாதம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் நியாயமாய் பெற்றுக்கொள்ள பயந்திருக்க வேண்டும். நாம் நம்மை உயர்த்தி கொள்ளக்கூடாது. உயர்த்தி கொள்ளுகிறவங்க அப்படின்னு ஒரு மனுஷங்க இருப்பாங்கன்னா அவங்க இருதயத்துல என்ன இருக்குன்னு பாருங்களேன். 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 9-10. 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 9-10. நான் சபைக்கு எழுதினேன், ஆனாலும் அவர்களில் முதன்மையாய் இருக்க விரும்புகிற தியோத்திரேப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனபடியால் நான் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அலப்பி செய்து வருகிற கிரியைகளை நினைத்துக் கொள்வேன். அவன் இப்படி செய்து வருவதும் போதாமல் தான் சகோதரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதும் அன்றி ஏற்றுக்கொள்ள மனதாய் இருக்கிறவர்களையும் தடை செய்து சபைக்கு புறம்பே தள்ளுகிறான். சரி, இந்த தியோத்திரேப்பு அப்படி என்ற மனுஷன் இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது வரைக்கும் கேள்விப்படல. அவர் பாருங்க, சபையில முதன்மையா இருக்க விரும்பி இருக்காரு. அதனால மற்ற மனுஷங்களை ஏற்றுக்கொள்ள மறுத்து இருக்காரு. அவர் சொல்றாரு, எச்சரிக்கிறாரு, அவன் வந்தா எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அழப்பி செய்து வருகிற கிரியைகளை நினைத்துக் கொள்வேன். அப்படி செய்து வருகிறது இல்லாம அவன் என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா, சகோதரரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது அன்றி ஏற்றுக்கொள்ள மனதா இருக்கிறவங்க சபைக்கு புறம்பே தள்ளுறாங்க. அப்ப யார் ஒருவர் சபைக்கு புறம்பாக ஆத்துமாக்களை கெடுக்கிறார்களோ அவர்கள் முதன்மையாக இருக்க ஒரு வேலை செய்கிறார்கள். முதன்மையா இருக்க அவங்களுக்கு கொடுக்காததுனாலதான் அந்த வேலையை அவங்க செய்யறாங்க. அதனாலதான் ஆத்துமாக்களை அழிக்கிறாங்க, ஆத்துமாக்களையும் அவங்க கெடுக்கிறாங்க. பாருங்க, இப்படிப்பட்டவனை குறித்து நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். முதன்மை என்பது தேவன் நமக்கு தரணும். நாமளே நம்மளை உயர்த்தி கொள்ளக்கூடாது. உயர்த்தி கொள்வது பாவமாகும். இயேசு பிறக்கும் போதே கீழ்ப்படிந்த தன்மையுடன் பிறந்தாரா இல்ல கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டாரா? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8 தான் படிச்சோம். தம்மை தாமே கீழ்ப்படிந்தவராகி அவர் தாழ்த்தினார். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அப்ப கீழ்ப்படிதலோட பிறந்திருந்தார் என்றால் அவர் எதை கற்றுக்கொள்ள வேண்டும்?
இயேசுவானவர் அப்படியானா அவர் உயர்வாகவே பிறந்தாரா இல்லை உயர்த்தினாரா? தலையாகவே பிறந்தாரா இல்லை தலையாக தந்தாரா? கீழ்ப்படிதலோட பிறந்தாரா இல்லை கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டாரா? இப்படி கேட்போமே. பாவியா பிறந்தாரா? அப்படி எங்காவது வசனம் இருக்கா? பாவியா பிறந்தார் எங்காவது வசனம் இருக்கா? அப்பயே நம்ம சொல்லணும், அப்படி போய் கேட்கணும். இது என்னுடைய யோசனையில யாரே சாத்தான் எனக்கு தலையில போட்டது. பாவியா பிறந்தாரா? அப்போ அப்படின்னா பரிசுத்தம் எல்லாம் பிறந்தாரா? இது யாரோ ஒரு பொல்லாத சாத்தானுடைய பிள்ளைங்க இப்படி தலையில போட்டு வைக்கிறது, இப்படி ஒரு கேள்வி கேட்கறதுக்கு பாருங்க. அப்படியே நம்ம கேட்டுட்டு இருக்கணும். அவர் என்ன சொல்றாரோ அதை சொல்லுவோம். நம்ம அவர் உயர்த்தினார் என்றால் உயர்த்தினார். உயர்த்துறதுக்கு முன்னாடி தன்னை தாழ்த்தினார். தலைக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் தம்மை நிறைய பாடுபட்டு தலையாக உயர்த்தப்பட்டார். எல்லாவற்றுக்கு மேலாக தலையாக தந்தார். கீழ்ப்படிதலோட பிறந்தாரான்னு கேட்டீங்கன்னா அப்படி அவர் சொல்ல. கீழ்ப்படிதலை அவர் கற்றுக்கொண்டார். கற்றுக்கொண்டு நித்திய ரட்சிப்பு அடைவதற்கு அவர் என்ன செய்தார் என்றால் எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம், தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. பூரணரான பின்புன்னு ஒரு வார்த்தை இருக்கா? அப்ப அதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்காரு? ஒண்ணு சொல்லல. அதை பத்தி அவர் பூர்ணமா இல்லைன்னு ஒண்ணும் சொல்லவே இல்லை. இப்ப பூர்ணமான பின்பு என்ற வார்த்தையை என்ன சொல்லும்? அவர் பூர்ணமாக ஆயிருக்கிறார். எப்படி ஆகப்பட்டார்? கீழ்ப்படிந்திருக்கிறார், பாடுபட்டிருக்கிறார், சோதிக்கப்பட்டிருக்கிறார். இப்படி சொன்ன பிற்பாடுதான் பூர்ணமானார். பூர்ணமான பின்புதான் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணமாக அவரை பிதாவானவர் உயர்த்தினார். அதான் பிலிப்பியர்ல படிச்சோம். ஆதலால் அவர் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினார். ஆதலால் என்பதற்கு பின்னணி என்ன? பிலிப்பியர் 2:9 நீங்க படிச்சீங்கன்னா ஆதலால் இருக்கு. ஆதலாலுக்கு முன்னாடி என்ன இருக்கு? அவர் தாழ்த்தினார், வெறுமையாக்கினார், மனுஷரூபமாயானார். அவர் கீழ்ப்படி அவரை உயர்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக என்ன செய்தார்? அவரை உயர்த்தினார். பிரியமானவர்களே, அப்ப தேவன் ஆதலால் என்ற வார்த்தைக்கு அப்போ இந்த புருஷன் மனைவி என்ற விஷயத்துல இந்த மனைவிமார்கள் என்ன செய்யணும்னா தன்னை தாழ்த்தி சேவை செய்வதை பழக வேண்டும். தேவன் நிச்சயமாகவே அப்படி உயர்த்துவார். நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாமின் மனைவி ஆபிரகாமத்தில் எப்படி நடந்து கொண்டாங்க? சாராளுக்கு நம்ம எப்படி பிள்ளைகளா இருப்போம்? 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5, 6. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாது இருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாய் இருப்பீர்கள். சரி, சாராள் எப்படி சொன்னால் தன்னுடைய புருஷனை? அப்படியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்தார். ஆண்டவன்னா தன்னை விட பெரியவர் என்று பொருள். அவர்தான் தேவன் என்று அர்த்தம் இல்ல, தன்னை விட பெரியவர். அப்ப இந்த ஆபிரகாமை ஆண்டவன் என்று அந்த சாராள் சொன்னால் அது சாராளுக்கு பிள்ளைகளா இருப்பது எப்படி? சாராளுக்கு எப்படி பிள்ளைகளா இருப்போம்? நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்திற்கும் பயப்படாது இருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாய் இருப்பீர்கள். இன்றைய நவீன உலகம் எப்படி போகுதுங்க? நான் ஒரு சின்ன காரியத்தை சொல்றேன். அன்றைக்கு இருக்கிற மனைவிமார்கள் இந்த புருஷன் பேர் என்ன அப்படின்ட்டு சில அதிகாரிகள் வந்து கேட்கும்போது அந்த மரம், இந்த சுவரு, அந்த மரம், இந்த மரம், இதை பத்திலிருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்ல நான் கேட்டிருக்கேன். ஏன்னா புருஷன் பேரை சொல்றதுக்கு அவங்களுக்கு அவ்வளவு மரியாதை இருக்கு. பேரை சொல்றதா புருஷன் பேரை அப்படின்னு சொல்லி அவ்வளவு பெரிய மரியாதை இருந்தது. இந்த இளைஞர்லாம் கேட்டா என்ன சொல்லுவாங்க? வெக்கங்கட்ட மக்கள் இப்படியா இருந்திருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும். தூரத்துல ஒரு ஆண்கள் நடந்து போனாங்கன்னா அங்க இருக்கிற மனைவி அந்த பெண்கள் அந்த தெருவுல காலம் மடக்கிடுவாங்க. அவ்வளவு பெரிய ரெஸ்பான்ஸா அவங்க இருப்பாங்க. பாருங்க, ஒரு ஆண் என்ற அவங்கள மதிக்கிற ஒரு தன்மையை அவங்க கற்றுக்கிறாங்க. இன்றைக்கு இருக்கிற பெண்கள் என்ன சொல்றாங்க? சிலர் ஏங்க அப்படின்னுங்க. ஏங்கன்னு சொல்றீங்களா? ஏங்குங்க. சிலரு ஏய், சிலர் எப்படி சொல்றீங்க? சிலரு டேய். கேட்டா டேய் என்ன சொல்றேன்னா நான் செல்லமா கூப்பிடுறேன், வாடா இங்க டீ ஷாப்ல போய் டீ சாப்பிட்டு வருவோம், சரி கிளம்புடா. அது செல்ல வார்த்தையாம். உலகத்தை நம்ம கற்றுக்கணுமா, கர்த்தருடைய பிள்ளைகளை கற்றுக்கணுமாங்க? நாம உலகத்தை பழகணுமா இல்ல தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து பழகணுமா? பாருங்க, அப்ப உலகம் ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதிருங்கள். உலகம் என்ன சொல்லுது? உலகம் என்னுடைய அனுமதி இல்லாம என்னை தொடாதீங்குது. புருஷன் மனைவி என்ன சொல்லுது? என்னுடைய அனுமதி இல்லாம என்னை தொடாத. தேவன் அப்படி சொல்றாரா? உலகத்தை பார்த்து உலகம் சொல்லுது இந்த விதமான பொல்லாத காரியங்களை. உலகம் என்ன சொல்லுது? ஆணுக்கு பெண் சமம்.
அப்படி ஏதாவது பைபிள் இருக்கா? இல்ல. அப்போ இந்த காரியத்தை குறித்து நாம் உலகத்தை கற்றுக்கொள்ளாமல் ஒரு கிறிஸ்தவ ஸ்திரீயாக தேவன் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறாரோ அப்படி இருந்தோமானால் சாராளுக்கு நாம் பிள்ளைகளாய் ஸ்திரீகள் இருக்க முடியும். இப்ப நம்ம இந்த பாடத்தினுடைய முடிவுக்கு வரும். என்ன முடிவுக்கு வரும்னா, ஒரு வகையான மட்டும் பாடம் மட்டும். என்னை ஸ்திரீயாக தேவன் படைத்ததிலே ஞானம் இல்லாதவரா இருந்தாரா, இல்ல ஞானமா தான் இருக்காரா? பாருங்க, அந்த சிம்சோனுடைய காரியத்துல ஒரு சோதனை வச்சாரு. அவங்க போய் முழங்கால் ஊண்டி குனிறவங்களையும் வாய்க்கு தண்ணி எடுத்து நக்கி குடிக்கிறவங்களையும் தனியா நிறுத்தினார். தேவன் ஒரு ஞானம் இல்லாத செயல் மாதிரி ஒரு வெக்கங்கட்ட செயலா இருக்கா, இல்ல ஞானமான செயலா? ஒரு பரீட்சை இப்படி வைப்பாங்க, முழங்கால் ஊண்டி தண்ணி குடிக்கிறவன் எவனோ அவனை தனியவும், தண்ணிய வாயில கையில் எடுத்து நாக்கு நக்கி இப்படி குடிக்கக்கூடாது அப்படி நக்கணும், அதுவும் தனியை நிறுத்தினார். இது பாக்குறதுக்கு ஒரு நாகரிகமான செயல் மாதிரி உங்களுக்கு தெரியுதா? மனுஷிகமா? அதுல என்ன தேவன் பார்க்கிறாரு முதல்ல கண்டுபிடிங்க. என்ன பார்க்கிறாரு? யாராவது சகோதரர் சொல்லுங்க. என்ன கண்டுபிடிக்க விரும்புறாரு? வெரி குட். தாழ்மையும் கீழ்ப்படிதலும் வேணும். ஒருவர் தன்னுடைய பாவங்களை ஒத்துக்கொள்ள வேண்டுமானால் என்ன வேணுங்க? ஒருவர் தன்னுடைய பாவங்களை ஒத்துக்கொள்ள வேண்டுமா என்ன வேணும்? தாழ்மை. ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று தாழ்மை. எத்தனை மனைவிமார்கள் என் புருஷனே, கணவனே, ஆண்டவனே நான் என்ன செய்யணும் எத்தனை வாட்டி கேட்டிருக்கீங்க? இங்க வா, இதை செய்ய, நீ என்ன இங்க உட்கார்ந்துட்டு இருக்க, பேப்பர் படிச்சுட்டு இருக்க? இப்படிதான் பழகி போயிருக்கிறோம். பாருங்க, இப்படி நாம ஒரு மரியாதையாக பேச பழகி இருக்கிறோமா? நாங்க நீதியான கணவராய் இல்லைங்க, அதனாலதான் பேசல. தேவன் அதையும் நாம் சொல்லுவோம், பின்னாடி சொல்லுவோம். அப்போ நம்ம இந்த மாதிரி உலகத்தை நாம் கற்றுக்கொள்வதை தவிர்க்க வேண்டும். சபை வேற, உலகம் வேறங்க. உலகத்திலிருந்து நாம் பிரிந்து வர வேண்டுமே தவிர உலகத்திற்கு ஒத்த விஷத்தை நாம் என்ன செய்யக்கூடாது, எப்பவுமே தெரியக்கூடாது. உலகம் பேசுறது மாதிரி நாம வீட்டுல நடந்து கொள்ளவே கூடாது. உலகம் பேசுற மாதிரி கெட்ட வார்த்தையும் பேசக்கூடாது. பாருங்க, நிறைய மனைவிமார்கள் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அந்த நாட்கள்ல. என் கணவர் எப்ப பார்த்தாலும் கெட்ட வார்த்தையை பேச ஆரம்பிச்சாங்க. கெட்ட வார்த்தை உங்க வாயில எப்படி வரும்? அது பக்தி விருத்தி எப்படி உங்களுக்கு கொடுக்கும்? எவ்வளவு உங்களுக்கு கோபப்படுத்தினாலும் சரி, கெட்ட வார்த்தையினால என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? கெட்ட வார்த்தை என்ன எங்கே வந்திருக்கோம்? கெட்ட வார்த்தை அவங்க பிறந்த வீட்டுக்கு போய் அம்மாவை போய் தாக்கியிருக்கோம். அப்படிதான் கெட்ட வார்த்தை. இன்னும் அசிங்கமான வார்த்தை, கெட்ட வார்த்தையை பேசுறது. இது ஒரு கிறிஸ்தவனுடைய வாயில எப்படி வரும்? அந்த பக்கத்துல இருக்கிற உலகத்தை பார்த்து கத்துக்கிறாங்க. அவங்க பழைய சுபாவத்தை இன்னும் மறக்கல. யார் ஒருவர் கெட்ட வார்த்தை பேசுறாங்களோ இன்னும் பழைய மனிதனை சாகடிக்கல. ஞானசானம் பெற்று வந்ததிலிருந்து அப்படியே பழைய மனிதன் அப்படியே இருக்கிறான். பாருங்க, அப்ப அந்த பழைய மனுஷனை சாகடிக்கணுமா வேண்டாமா? சாகடிக்கணும். அப்போ மனைவிமார்கள் என்னை கோபப்படுத்துறாங்க, அதனால கேட்டேன். இப்ப கணவர் மனைவிமார் சொல்றாங்க, கணவர் என்னை கோபப்படுத்த, அதனால நான் பேசிட்டேன். இருக்கும், இதெல்லாம் சமயத்துல வரலாம். ஆனாலும் நம்ம கட்டுப்பாடுடன் வாழத்தக்கதாக உலகத்தை பார்க்காதபடி கெட்ட வார்த்தை ஒன்றும் பக்தி விருத்தி அடையாது. தேவன் ஞானமாக ஆணையும் பெண்ணையும் படைத்திருக்கிறார். அந்த புருஷனை படைத்த பிற்பாடு அதே மாதிரி ஒரு மண்ணை உருவாக்கி படைச்சிருக்க முடியுமா? முடியாதா? ஏன் அப்படி படைக்கல? ஏன் அப்படி படைக்கல தெரியுமா உங்களுக்கு? சொல்றாரு, இது நிமித்தம் அவன் என்னுடைய மாம்சத்தின் மாம்சமும் என்னுடைய எலும்பில் எலும்புமாய் இருக்கிறாள் என்று சொல்றாங்க. இது நிமித்தம் ஒரு காரண காரியத்தை அங்க வச்சிருக்காரு. அப்ப காரண காரியத்தை வைக்கும் பொழுது நீ என்னடா புருஷன், நான் தாண்டா புருஷன் அப்படி சொல்ல முடியுமா? போய் தாலி கட்டி பாருங்களேன். தாலி கட்டி ஏன் பார்க்க மாட்டோம்? ஏன் நீங்க போய் தாலி கட்ட மாட்டேங்க? அது உலகமா? உடன்படிக்கை என்ன சொல்றாரு புருஷன்? நான் வாழ்நாள் எல்லாம் காப்பாற்றுவேன். பாருங்க, அந்த புருஷன்தான் அவங்க ஒப்புவிக்கிறாங்க, கைப்பிடிச்சு கொடுக்குறாங்க. பாக்குறீங்களா? ஆமா. இது என்ன சொல்றது கேட்டீங்கன்னா, அப்போ ஆதாமை உண்டாக்கிட்டு ஏவாளை துணையாக சொன்னார். ஆமாவா இல்லையா? தலையாக சொன்னாரா, துணையாக சொன்னாரா? துணையாக செயல்பட பயம் வேண்டும், தேவ பயம் வேண்டும். என்னுடைய புருஷன் நல்லவனோ கெட்டவனோ அவனுக்கு என்னுடைய மனப்பூர்வமான கீழ்ப்படிதல், அவிசுவாசிய கீழ்ப்படியாதவனோ என்னுடைய கீழ்ப்படிதல் மூலமாக நான் நற்கிரியை செய்வேன். அந்த பாடங்களை தொடர்ந்து நாம் படிப்போம். இப்படி நம்ம காரியங்களை கண்டுபிடிக்கணும். தேவன் ஞானம் உள்ளவராக இருக்கிறார். தம்முடைய படைப்பிலே தேவன் ஞானமாயிருந்து யாருக்கு யாரை கொடுக்க வேண்டும் என்பதை தெளிவாக வைத்திருக்கிறார். தேவன் ஒரு பாத்திரத்தை கணத்திற்கும் இன்னொரு பாத்திரத்தை கனவினுக்கும் உண்டாக்கி இருக்கிறார். மண்ணின் மேலே கொய்வனுக்கு அதிகாரம் இல்லையா? அதிகாரம் இருக்கா இல்லையா? ஏன் ஆண்டவர் நீ உண்டாக்குன அப்படி கேட்கலாமா? அன்றைக்கு கொருந்து சபையில் இப்படிப்பட்ட வழக்கம் இருந்துச்சு. நான் கண்ணா இருந்துகிட்டு மூக்கா இருக்கேன், ஒருத்தன் காலா இருக்கேன், ஒருத்தன் கையா இருக்கேன், நான் எதுக்கு சேவை செய்யணும், நான் காலா போயிருக்கேன் கேட்கலாமா? கேட்காதே. அவயவங்கள் எல்லாம் ஒன்றாயிருக்கும்படி தேவன் விரும்புகிறார். அதே போல தேவனானவர் சபையிலே இந்த வேலைகளை வைத்திருக்கிறது போல ஒரு புருஷன் மனைவி இடத்தில் இந்த வேலைகளை வைத்திருக்கிறார். இப்பொழுது சொல்லுங்கள், தேவன் ஞானமா இருக்காரா?
அது பாருங்க, அந்த வசனத்தை படிச்சு முடிச்சிருவோம். ஆதியாகமம் 2, 20, 21, 22, 23. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 20, 21, 22 24. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணையும் இன்னும் காணப்படவில்லை. அப்பொழுது தேவனாய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எண்ணப்படுவாள் என்றான். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். சரி, இப்பொழுது ஆதாமை உண்டாக்கிட்டாரு, அயர்ந்த நித்திரை வர பண்ணிட்டார், நித்திரை அடைச்சிட்டாரு. ஏன் கால் எலும்பு எடுக்கல? உங்களுக்கு தெரியுமா? ஏன் கையிலிருந்து ஒரு எலும்பு எடுக்கல? ஏன் எடுக்கல? அவர் எங்கிருந்து எலும்பு எடுத்திருக்காருங்க? விலா எலும்புல இருந்து. ஏன் விலா எலும்புல இருந்து எடுத்தாருன்னு சொல்றாரா? சொல்லல. உங்களுக்கு பதில் சொல்ல தெரியுமா? பதில் சொல்ல தெரியுமா? பெண்டைகாசை பார்த்து சொல்றாங்க, விழாவில் அணைச்சுக்கிறா மனைவி அணைக்குவாமா. கற்பனை தானே, அது உண்மைதான். ஆனா கற்பனை தானே. கற்பனைக்கு நம்ம செவி விடக்கூடாதுங்க. அவர் அங்க பதில் சொல்லணும் சொல்லணும். விழா எலும்பு எடுத்திருக்காரு, சரி எடுத்தாச்சு. எடுத்த பிற்பாடு அவரு ஆதாம்கிட்ட வர்றாரு. ஆதாம் எலும்பின் எலும்பும் மாம்சத்தில் மாம்சம். இன்னொரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்பேன். ஆதாமுக்கு தான் அயர்ந்த நித்திரை வந்துருச்சு, எப்படி எலும்பு எடுத்தாங்கன்னு தெரியும்? பதில் சொல்லுங்க. தெரியுமா? ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்துருச்சு, ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை கொடுத்தாரு. இவன் எலும்புலதான் எடுத்து உண்டாக்குறான்னு அவனுக்கு எப்படி தெரியும்? சொல்றான். ஆதாம் யார் சொல்றது? அப்பொழுது ஆதாம். யார் சொல்றது? அப்பொழுது ஆதாம் சொல்றாரா? இவள் என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள். இவள் மனுஷில் எடுக்கப்பட்டபடியால் மனுஷி எண்ணப்படுவாள். இப்ப ஆதாமுக்கு எப்படி தெரியும்? நீங்க உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி கேளுங்க. தேவன் சொல்லாம ஆதாமுக்கு எப்படி தெரியும்? தெரியுமா? யாரோ சொல்லியிருக்காங்களா? சொல்லியிருக்காங்க. இப்ப ஆதாமுக்கு தெரியாம அவர் எப்படி சொல்லுவார்? சொல்ல முடியாது. பாருங்க, சில காரியங்கள் அங்க சொல்லல, ஆனா அவர் சொல்றது நமக்கு தெரியும். கண்டிப்பாக தேவன் தான் இருக்கணும் சொல்லியிருக்க வாய்ப்பு, சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அப்ப என்ன சொல்றாருன்னா, எடுக்கப்பட்டபடினால் மனுஷி எண்ணப்படுவாள். மனுஷி எண்ணப்படுவாள் என்றான். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான். அவர் ஒரே மாம்சமா இருப்பார்கள். அவங்க ரெண்டு பேரும் ஒரே மாம்சமா எப்படி இருக்காங்க? எலும்பு எடுத்ததுனாலயா? எலும்பு எடுத்ததுனாலயா? கணவன் மனைவியா கல்யாணம் முடிச்சாச்சு, ஒரே மாம்சமா நீங்க? சொல்ல தெரியுமா? அங்க ஒரு வார்த்தை நீங்க பாருங்க, 24ஆம் வசனத்துல, இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான். ஒரு வார்த்தை இருக்கா? இருக்கா? அதுக்கு பிற்பாடுதான் அவர்கள் ஒரே மாம்சமா இருப்பான்னு சொல்லுது. அது உங்களுக்கு விளங்குதா? ஒண்ணு விளங்கலையா? விளங்கும், நல்லா விளங்கும். பாருங்க, இப்ப இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு பாருங்க, தேவன் எவ்வளவு அருமையா வச்சிருக்காரு. சபையை இப்படிதான் வச்சிருக்காரு, கணவன் மனைவி இப்படிதான் வச்சிருக்காரு. அப்போ மனைவியா இருக்கக்கூடிய கர்த்தருடைய சகோதரிகள், தேவன் என்னை எப்படி படைத்திருக்கிறாரோ அதற்கு நன்றி உள்ளவளாய் இருந்து தன்னை தாழ்த்தி தன் கணவருக்கு உண்மையாய் மனப்பூர்வமாய் அவளுக்கு அன்பு கூர்ந்து வேலை செய்து, நல்ல நேரமும் சரி கெட்ட நேரமும் சரி, நாம் இருக்கும்போது எல்லாத்தையும் அன்பு கூர்ந்து நாம் சேவை செய்யும் பொழுது தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாயிருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மீண்டும் இன்னும் இந்த ஸ்திரீகளுடைய பாடம் முடியல. நம்ம இனிமேதான் பாடத்தினுடைய அநேக பாடங்களை ஸ்திரீகள் சம்பந்தமா படிக்க போறோம். ஒவ்வொன்றாக பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய கவனத்திற்கு மிக்க நன்றி. அப்புறம் புருஷர்களுக்கு பாட வரும், அப்பவும் அது மிக அருமையான ஒரு பாடமா இருக்கும். பிள்ளைகளுக்கு பாட வரும், அது ரொம்ப நல்ல பாடமா இருக்கும். இது உங்களை கட்டுவிக்கிற பாடம், தேவனுடைய குமாரனுடைய சாயல் அடைகிற பாடம், ஒரு அருமையான வளர்ச்சி நிலை பாடம். பயத்தோடு நாம் அதை கேட்டு அதை அப்படியே நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா தேவன் உங்களை நிச்சயமா என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய இரக்கம் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறதான இரக்கம் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த நாளிலே புருஷன் மனைவி இந்த விதமான பாடங்களை படிக்கும்படியாக உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்திருக்கவும் உம்முடைய நீர் கொடுத்திருக்கிற எல்லா தயவான நேரங்களுக்காகவும் அதனுடைய வேலைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். நீர் உம்முடைய பிரமாணங்களை எங்களுக்கு கொடுத்து கொண்டு நாங்கள் அது கீழ்ப்படியவும்
அதிலே நாங்கள் பலப்படவும், பிதாவே அதற்காக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளரவும், அதற்கு நாங்கள் தாழ்மையாக நடந்து கொள்ளவும், எங்களுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கவனித்து பார்க்கவும், பிதாவே நீர் கொடுத்திருக்கிற நல்ல மாதிரிகளுக்காக நன்றி. பிதாவே நீர் எந்த வகையில் எங்களை படைத்திருக்கிறீரோ அந்த வகையை நாங்கள் மனப்பூர்வமாய் ஒத்துக்கொண்டு அதற்கு கீழ்ப்படியவும் உதவி செய்யும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே நீர் பெரியவராயிருந்து கிறிஸ்து மூலமாய் சகலத்தையும் செய்து எங்களை ஆளுகை செய்து வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். பிதாவே இந்த சபையானது மனப்பூர்வமாய் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது. அதே போல தன்னுடைய புருஷருக்கும் கீழ்ப்படிய உதவி செய்யும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். அவர்கள் மேன்மையானவர்களாய் வளர்வதற்கு தங்களை தாழ்த்தி கொள்ள நீர் கொடுக்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். இந்த சபையை சார்ந்த பிதாவே ஒரு தர்மன் அவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். பிதாவே அவருக்கு வேண்டிய நல்ல சுகத்தை கொடுத்து அவரை பலப்படுத்தி இன்னும் அந்த சர்க்கரை அளவு குறைந்து காயங்கள் ஆற உதவி செய்யும். எங்கள் சகோதரன் கிருஷ்ணன் அவர்களுக்காக செபிக்கிறோம். அவருடைய பலவீனங்களிலே நீர் அவருக்கு உதவிகரமாயிருந்து தீங்கில்லாமல் பாதுகாத்து கொண்டதற்காக நன்றி. பிதாவே தூரத்திலிருந்து கேட்கிற கஸ்தூரி அம்மாளுக்காகவும் சகோதரர் அகஸ்டின் அவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவர்களை நீர் பலப்படுத்தி நல்ல சுகம் கொடுக்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். இதை கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஞாயிறு பள்ளி நடத்துகிற ஆசிரியரையும், கலந்து கொள்கிற பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த சபையிலே பலவீனமாய் நிற்கிற, வயது மூப்பி நிமித்தமாய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எங்கள் தாய், வயதான தாய் கொண்டம்மாள் அவர்களுக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். அவர்களுக்கு நல்ல சுகபலனை கொடுத்து நீ தயவு கூர்ந்து காத்துக்கொள்ளும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். மருத்துவருடைய கண்களில் தயவை தாரும். இந்த சபைக்கு ஆதரவாய் இருக்கிற, அன்பு கூறுகிற, செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. பிதாவே மனம் திரும்பின ஆத்துமாக்களுக்காக செபிக்கிறோம். பிதாவே அவர்கள் பலப்பட நாங்கள் போதிக்கவும், சாந்தமாய் போதிக்கவும் உதவி செய்யும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். உடைய மேலான இரக்கத்தை உடைய பிள்ளைகளுக்கு தாரும். தொடர்ந்து உடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய நன்மைகளை வாலிப சகோதரர்கள், வாலிபர்கள், வேலையில்லாத பிள்ளைகள், திருமணமாகாத சகோதரிகள் யாவருக்கு அந்தந்த காலங்களில் வேலை செய்யும்படியாய் ஏற்பாடு செய்யும்படியாய் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம் எல்லாருக்கும்.